இந்த செய்தியின் போதே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு ஆராதனையிலே நான் கலந்து கொள்ளுகிறேன், இந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறேன், முன்பு ஆராதித்த நான் இப்பொழுது எப்படி ஆராதிக்கிறேன், எங்கு அமர்ந்து ஆராதிக்கிறேன், முன்பதாகவா பின்பதாகவா, என்னுடைய நிலையை இடத்தை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேனா? கொஞ்சம் அதுல யோசித்து பாருங்க. அதிலும் சில காரியங்கள் இருக்கிறது, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் எதிலே குறைவுபட்டிருக்கிறேன், எதிலே என் பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனை பலவீனமான மக்கள் தேவனை விட்டு தூரம் போகிற அனுபவம் காணப்படுமே. தேவனை விட்டு தூரம் முன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? நடக்க கூடாது நினைக்கிற காரியம் நடக்கும். வேற ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நாம் விரும்பாத காரியம் நடைபெறுகிறதா நம்முடைய வாழ்க்கையில? கொஞ்சம் கர்த்தரை கேட்டு பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியம் அது உம்மோடு கூட இருக்கிறதா, அல்லது உமக்கும் எனக்கும் இடையிலே இடைவெளி காணப்படுகிறதா, என் பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு வைராக்கியத்தை கத்து தருவாராக. தேவனுக்கு அருகிலே வாருங்கள்.